அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்கினிய குலை சகோதரர்களே, கடந்த வாரம் ஜாக்குடைய விவாத நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக அவர்களுடைய வாய்மொழி ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சகோதரர் பிஜே ஒரு விவாத அழைப்பு கொடுக்கிறார். அந்த விவாத அழைப்புக்கு ஜாக் என்ன நிலையில் இருக்கிறார்கள், ஜாக் விவாதத்தில் கலந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக சகோதரர் கீழக்கரையை சேர்ந்த நசுருதீன் காக்கா என்பவர் அங்கு இருக்கக்கூடிய 3 நபர்களிடம் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அப்பாஸ் அலி, ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி, நூர் முகமது என்று சொல்லக்கூடிய 3 சகோதரர்களிடம் ஃபோன் பண்ணி பேசுகிறார். அந்த ஃபோன் உரையாடலை, அந்த டெலிஃபோன் உரையாடலை நமக்கு அனுப்பி கருத்து கேட்கிறார். நம்முடைய கருத்தை கேட்கிறார், நம்முடைய கருத்தை சொல்கிறோம். அந்த ஃபோன் உரையாடலில் ஜாக்குடைய நிலைப்பாடு என்ன, அந்த விவாதம் தொடர்பாக ஜாக்குடைய நிலைப்பாடு என்ன என்பதை பதிவு செய்யும் விதமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வேறு அதில் சொல்லக்கூடிய மற்ற செய்திகளெல்லாம் நம்ம போகலை. மற்ற செய்திகள் பல விமர்சனமான செய்திகள் அதில் இருந்தாலும் அந்த உள்ளெல்லாம் நம்ம போல நம்முடைய நோக்கம் என்னவா இருந்து இந்த விவாதத்துக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்த ஜாக்கை சேர்ந்த அந்த நிர்வாகிகள், ஜாக்கை சேர்ந்த பல சகோதரர்கள் பலவிதமான விமர்சனங்களை அதில் வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறதுனால அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவோம். அது தொடர்பாக நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா, தொலைபேசி உரையாடல்களை பதிவு செய்யக்கூடாது, அப்படி பதிவு செய்து விமர்சனம் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை ஏற்கனவே என்டிஎஃப் எடுத்திருக்குத, அறிவிப்பாகவே வெளியிட்டீங்களே. அப்படிப்பட்ட ஒரு தொலைபேசி உரையாடலை ஆதாரமாக வச்சு என்டிஎஃப்பை சேர்ந்த ஒரு மாநில செயலாளர் பேசலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அடுத்ததாக என்னன்னாக்கா, ஒரு மூமீன் என்ற முறையில், ஒரு முஸ்லீம் என்ற முறையில், ஒரு நண்பன் என்ற முறையில் நட்பு ரீதியாக சொல்லப்பட்ட சில செய்திகளை, இது அப்படிதான் சொல்றார், நட்பு ரீதியாக பேசப்பட்ட செய்திகளை பொதுவெளிக்கு கொண்டு போய் எங்களை அசிங்கப்படுத்தலாமா அப்படி ஒரு விமர்சனம். அப்படியே பதிவு செய்வதாக இருந்தால் நாங்கள் உங்களுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன் என்று பர்மிஷன் கேட்டு பதிவு செஞ்சாங்களா அப்படி ஒரு விமர்சனம். இல்லாமல் நாங்கள் சொன்ன செய்தியை நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமான கருத்து வரும்படி, நாங்கள் எதை சொன்னோமோ, எதை அந்த ஆடியோவில் பதிவு செய்தோமோ அதற்கு மாற்றமான கருத்து வரும்படி அதை வெட்டி அவர்களுக்கு சாதகமான செய்தியை மட்டும் போட்டு எங்களுடைய கருத்தை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். அப்படி ஒரு விமர்சனம். 3 ஆண்டுகளுக்கு முன்பே பிஜேயுடன் நாங்கள் விவாதத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம். மீண்டும் விவாத அழைப்பு விடுவது சரியா? ஆக இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ வெளியானுச்சுல, நம்ம ஒரு வீடியோ போட்டோம்ல,
அதில் இந்த 3 நபர்கள் பேசின ஆடியோக்களே இந்த விவாதம் தொடர்பாக சொல்லப்பட்ட செய்திகளை மட்டும்தான் நம்ம போட்டுக்கிறோம். எல்லா செய்தியும் அதில் போடலை. விவாதம் தொடர்பாக இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தான் அந்த பேச்சுடைய கண்டென்ட்டாக இருந்துச்சு. அதான் நம்முடைய கான்செப்டாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும். அதனால் விவாதம் தொடர்பாக என்னென்ன செய்திகள் சொல்லியிருந்தாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பேசியிருக்கிறோம். அதை கேட்ட சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் கிழக்கரையை சேர்ந்த அந்த நசருதீன் காக்காவுக்கு ஃபோன் பண்ணி சில வருத்தங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி செய்யலாமா, இப்படி அசிங்கப்படுத்தலாமா, எங்களுடைய பேச்சுக்களை இரட்டடிப்பு செய்யலாமா, ஒரு நண்பர் என்ற முறையில் தானே நான் உங்கள்கிட்ட அப்படியெல்லாம் பேசினேன், ஒரு நட்பு ரீதியாக சொன்ன செய்தி தானே இது, இதை பொது வழியில் நீங்கள் கொண்டு போகலாமா, அப்படியே இருந்தால் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டு நீங்கள் பதிவு பண்ணியிருக்க வேண்டாமா, நீங்கள் பொது வழிக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன்னா, ஒரு நல்ல நண்பர் என்ற முறையில் என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் என்ற ரீதியில் தான் நான் இப்படி பதில் சொன்னேன். இதை நீங்கள் வெளியில் கொண்டு போய் எங்கள் அசிங்கப்படுத்துகிற நோக்கத்தில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி, இனிமேல் என்கிட்ட ஃபோன் பண்ணாதீங்க, இனிமேல் எங்கள்கிட்ட கருத்து கேட்காதீங்க, நீங்கள் எது கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் நசருதீன் நம்ம சொல்கிறார். ஓகேயா, அதுக்கு நம்ம சேர்த்து நம்ம விளக்கம் சொல்லிடணும். அப்படி செய்யக்கூடிய காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமா அப்படிங்கிறத சேர்ந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். முதல் செய்தியாக நம்முடைய NTF தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சார்பாக நம்ம இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறோம்ல, தொலைபேசி பதிவுகளால் நிறைய சர்ச்சைகள் வருது. தொலைபேசி பதிவுகளால் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்கிறது. சாதாரணமாக கவனக்குறைவாக பல செய்திகள் நாம் சொல்லுவோம். அதை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்வது கூடாது. நட்பு ரீதியாக சில செய்திகள் நம்ம சொல்லியிருப்போம், கவனக்குறைவாக பல செய்திகளை சொல்லியிருப்போம், நண்பர்கள் என்ற முறையில் சில விமர்சனங்களை நாம் பேசியிருப்போம். இதுவெல்லாம் பொதுவெளிக்கு போகும்போது அதனால் பிரச்சனைகள் சர்ச்சைகள் வருகிறது. எனவே இந்த தொலைபேசி உரையாடல்களை பதிவு செய்வதால் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே இது போன்ற பதிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது என்ற ரீதியில் நம்ம ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த பதிவு இருக்குல்ல, ஒரு தனிப்பட்ட நபரையோ அவருடைய கருத்தையோ பதிவு செய்து, பார்த்தீர்களா இவர் இப்படி சொல்லிவிட்டார், பார்த்தீர்களா அவர் அப்படி சொல்லிவிட்டார், இவருக்கு மாற்றமாக அவர் சொல்கிறார், அவருடைய கருத்தை இவர் மறுக்கிறார், அந்த ரீதியில் நம்ம ஒரு செய்தியை கொண்டு போயிருந்தால், அப்படிப்பட்ட செய்திகளும் அதில் இருக்கத்தான் செய்யுது. நூர் முகமது சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அப்பாஸ் அலி மறுக்கிறார். அப்பாஸ் அலியை பற்றி கேட்கக்கூடிய சில செய்திகளை நூர் முகமது அது அவர்கிட்டே கேட்டுக்கங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி செய்திகள்லாம் இருந்தாலும் அது உள்ளெல்லாம் நம்ம போகலை. அப்படிப்பட்ட செய்திகள் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிடலை. நம்மளுடைய கண்டென்ட் என்னவா இருந்து அந்த விவாதம் தொடர்பாக இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, ஜாக்குடைய நிலைப்பாடு என்ன, அது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அது தொடர்பாக உள்ள செய்திகள் மட்டும்தான் எடுத்து அதற்கான விமர்சனங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஜாக் எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு ஆபத்தானவர்கள், எவ்வளவு பெரிய விஷமிகள் என்பதை விளக்குவதற்காகத்தான் நம்ம அந்த பதிவு போட்டிருந்தோம். காரணம் என்ன, சமுதாயத்தையே ஒரு தவறான பாதையை காட்டி ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. அவர்களுக்கே அந்த நிலைப்பாடில் இல்லை. எதை அவர்கள் கொள்கையாக சொல்கிறார்களோ அவர்களே அந்த கொள்கையில் இல்லை என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் நம்ம அந்த போட்டோமே தவிர அதை மட்டும்தான் நம்ம செய்தியாக எடுத்துக்கிட்டோமே தவிர நம்ம எல்லா செய்தியும் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கிடலை. சரியா? எனவே நமது தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஏற்கனவே அறிவிப்பு செய்தபடி இந்த ஆடியோக்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பேசக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாதுனாக்கா இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான விளைவை பற்றி தான், ஒருவரை பற்றி ஒருவர் ஃபித்னா கிளப்பு சம்பந்தமாக தான் அவங்க மறுப்பு தெரிவித்தார்களே தவிர பல நல்ல விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த நல்ல விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னாக்கா, கொள்கை சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னாக்கா அதற்காக பதிவு செய்ததில் எந்த தவறும் இல்லை.
இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான விவாதம் தொடர்பாக மார்க்கத்தில் தெளிவு ஏற்படுவதற்காக மறுமையை நோக்கிய நமது பாதையில் என்னுடைய பாதை சரியான பாதையா என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு விவாத அழைப்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு விவாதத்தை எதிர்பார்க்கிறார். மக்கள் சமுதாயம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் சொல்வது சரியா, இவர்கள் சொல்வது சரியா? உங்களுடைய கருத்தை பார்க்கும்போது நீங்கள் சொல்வது சரியாக படுகிறது, அவருடைய கருத்தை பார்க்கும்போது அவர் சொல்வது சரியாக படுகிறது. எதை தீர்மானிப்பது என்பதில் எனக்கு குழப்பம் ஏற்படுகிறது. இரண்டு பேரும் இருந்து ஒரு சபையில் பேசினால் நான் எது சரி என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். அப்படி அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவங்களுக்கு விவாதம் அவசியமா இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் தானே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உங்களுடைய சொந்த பிரச்சனையை பற்றி கேட்கவே இல்லையே. அப்பாஸ் அலியாக இருக்கட்டும், ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌஸியாக இருக்கட்டும், அண்ணன் நூர் முகமதாக இருக்கட்டும், அவர்களுடைய சொந்த கருத்துக்களை பதிய வைக்கிறார்களா? அவங்களுடைய சொந்த பிரச்சனையை பதிய வைத்திருக்கிறார்களா? இல்லையே. ஜமாத்துடைய இந்த நிலைப்பாடு என்ன, அது சம்பந்தமான உள்ள செய்திகள் என்ன, அது மட்டும்தான் அவர் கேட்கிறார். மற்ற செய்திகளை பற்றி அவர்கள் சொல்லி இருந்தாலும் அதற்கும் விவாதத்துக்கும் தொடர்பு இல்லை. அவர்களுக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடுகளை வேற சொல்றாங்க. அவங்களே ஒற்ற கருத்தில் இல்லை என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது உள்ள நம்ம போகவே இல்லை. சரியா? ஆக இதுதான் நோக்கமாக அந்த ஆடியோவில் இருப்பதால் அந்த செய்தியில் மட்டும்தான் நம்ம எடுத்து போட்டுக்கிறது. அதற்கும் நம்முடைய என்டிஎஃப்டைய நிலைப்பாட்டுக்கும் முரணான எந்த ஒரு தகவலும் அது இல்லை. இது ஒன்று விளக்கட்டுமா? அடுத்தது நான் சொன்ன இந்த சகோதரர் அப்பாஸ் அலி என்ன பண்ணுறாரு, நசுதியாக்காக ஃபோன் பண்ணி, நீங்கள் என்னிடம் நட்பு ரீதியாக ஒரு நண்பர் என்ற முறையில், ஒரு முஸ்லீம் என்ற முறையில் நீங்கள் என்னிடம் சில சந்தேகங்கள் கேட்டீர்கள், அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். இதை பொது வழியில் கொண்டு போய் எங்களை அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. சில சகோதரர்களும் விமர்சனம் செய்கிறாங்க. இந்த ஒரு கேள்வி எவ்வளவு பெரிய மடமையான ஒரு செய்தி, யோசனை பண்ணி பாருங்க. உங்களிடம் உங்களுடைய சொந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசவே இல்லை. ஜமாத், நீங்கள் சார்ந்த ஜமாத் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது, அதானே கேட்குறாரு. இதில் நட்பு ரீதியாக நான் இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு நல்ல நண்பர் என்ற முறையில் என்னிடம் நெருக்கமாக பழகக்கூடியவர் என்ற முறையில் நான் இந்த கருத்தை பதிய வச்சேன். இந்த கருத்தை இரட்டடிப்பு செய்து நாங்கள் ஜமாத்துக்கு எதிராக செயல்படுவது போன்ற மாயை ஏற்படுத்தி நீங்கள் பேசிட்டீங்க. அப்படியே சொல்கிறார், அப்படியே கொண்டு அந்த பேசியிருக்கிறார். சகோதரர் அப்பாஸ் அலி ரெண்டாவதாக மறுபடியும் பேசும்போது நசுருதீன்கிட்ட மறுபடியும் பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் சொன்ன செய்தியை இரட்டடிப்பு செய்து விட்டார்கள். நாங்கள் என்ன கருத்தில் இருக்கிறோமோ அந்த கருத்தை நாங்கள் எதை நாங்கள் சொன்னோமோ, நாங்கள் சொன்னது நட்பு ரீதியாக நீங்கள் என்னோட கேட்டீர்கள், நான் சொன்னேன், அதை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி போட்டு இரட்டடிப்பு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். ஃபோன் பண்ணி கேட்டால் எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று, ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டால் எங்களுடைய நிலைப்பாடு வேற. ரெக்கார்டிங் பண்ணாமல் சும்மா கேட்டால், நட்பு ரீதியாக ஒரு மூமின் என்ற முறையில், ஒரு முஸ்லீம் என்ற முறையில் கேட்டால் எங்களுடைய நிலைப்பாடு வேற. ஃபத்வா என்று கேட்டால் அதனுடைய நிலைப்பாடு வேற. மேடையில் நாங்கள் பேசினால், எங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அதனுடைய நிலைப்பாடு வேற. எங்களுடைய ஜமாத்துடைய நிலைப்பாடு வேற, என்னுடைய நிலைப்பாடு வேற. அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லணும்ல நீங்க. அவங்க உங்களுடைய சொந்த பிரச்சனையை பற்றி பேசவே இல்லையே, அதை பற்றி கேட்கவே இல்லையே. உங்களுடைய ஜமாத்துடைய நிலைப்பாடை தான் கேட்குறாரு. அப்பாஸ் அலி பாய், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஜாக்குடைய நிலைப்பாடு என்ன, அப்படியே கேட்குறாரு. அதை கூட ஒரு இடத்துல கேட்குறாரு. ஒரு கருத்தை பதிவு வைக்கும் போது இது உங்களுடைய கருத்தா ஜாக்குடைய கருத்தா அப்படின்னு கேட்பாரு. அவர் ரசத்துக்காக கேட்குறாரு. அதுக்கு கூட அவர் என்ன பதில் சொல்லாமல் அதையெல்லாம் விடுங்க, பதில் சொல்ல முடியாமல் அவர் என்ன செய்கிறாரு, அந்த காலை கட் பண்ணுவார். ஆக நட்பு ரீதியாக நாங்கள் சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடு வேற. அப்படி வச்சிருக்கிறீங்களா? சரி, இருக்கட்டும். அதை இரட்டடிப்பு செய்து மாற்று கருத்து, எதிர்கருத்து வரும்படி நாங்கள் பதிவு செய்து விட்டோம், வெளியாக்கி விட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க?
விவாதத்தை ஆதரிக்கிறோம் அப்படி சொல்லுங்க. சகோதரர் பிஜே கூட நாங்கள் விவாதம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்தான செய்தியை நீங்கள் இவர் பதிவு செய்து விட்டார்கள். அந்த ஆடியோவை வெட்டி போட்டு அந்த செய்தியை மட்டும் போட்டதுனால எங்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்து வெளியாகிவிட்டது. பிஜேவுடன் நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ, நீங்க எதை நீங்க உங்களுடைய கொள்கையாக இருக்குதோ உங்களுக்கு சாதகமாக தானே நாங்கள் நடந்திருக்கிறோம். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை தானே செஞ்சிருக்கிறோம். நீங்கள் விவாதத்தை கண்டு விரண்டோடக்கூடியவர்கள். என்ன காரணத்தினால் விரண்டு ஓடுகிறீர்கள் அதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறோமே தவிர இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் அப்படி விவாதத்தை கண்டு ஓடக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னாக்கா அறிவு செய்யுங்க. ஒரு லைவ் போடு, ஒரு வீடியோ போடுங்களேன். எதுக்கு எடுத்தாலும் வீடியோ போடுவீங்கல்ல, இதுக்கு வீடியோ போடுங்க. வீடியோ போட்டு நான் சொன்னது வேறு, நசருதீன் நான் பேசுனது வேற, நான் சொன்ன செய்திகள் வேற, நாங்கள் விவாதத்தை கண்டு நாங்கள் விரண்டோடுற மாதிரியும் விவாதம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரியும் எங்களுடைய செய்தியில் இரட்டடிப்பு செய்து விட்டார்கள். அப்படி போடுங்க, சொல்லணும்ல. நம்ம ஏன் முழுமையாக வெளியிடலைன்னா இதுதான் காரணம். ஏன்னா பல செய்திகள் அதில் பேசப்பட்டிருக்கு. எதை நாங்கள் கண்டென்ட்டாக எடுத்து பேசுகிறோமோ அதற்கு தேவையான செய்திகளை மட்டும் நம்ம எடுத்து பேசியிருக்கிறோமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. முழுமையாக வெளியிடுறதை பற்றி எங்களுக்கு என்ன நம்ம இது அதனால தான் நம்ம முழுமையாக எடுத்து வெளியிடலை. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் என்ற தகவலை எங்களுக்கு சொல்ல வேணாமா அப்படி ஒன்று கேட்குறாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய ஃபித்னா தொடர்பாக ஒருவருடைய விமர்சனம் தொடர்பாக எந்த செய்தியை நாங்கள் கேட்கவில்லை. நீங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணவில்லை. விமர்சனம் தொடர்பாக உள்ள செய்திகளை பற்றி நாங்கள் பேசவில்லை. அதில் நீங்கள் விமர்சனம் செய்து இருந்தாலும் அந்த செய்தியை நாங்கள் வெளியே கொண்டு வரவில்லை. நமக்கு என்ன தேவையோ உங்களுடைய ஜாக்குடைய நிலைப்பாடு என்ன அதைத்தானே நம்ம எடுத்து பேசுகிறோம். அதுக்காக தானே உங்கள்கிட்ட செய்தி கேட்குறோம். இதிலே கூட இவர் கேட்குறாரு, எங்கள்கிட்ட சொல்ல வேணாமா, பதிவு செய்து சொல்ல வேணாமா கேட்குறாரு. நூர் முகமது பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரர் சகோதரர் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌசி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் இடையில கேட்பார், ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா, ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் ஆகிற மாதிரி ஒரு எக்கோ சவுண்டு வருதே அப்படின்னா அவர் நம்ம நசுதியாக சொல்கிறாரு, ஆமாம் இதில் என் ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்டிங் இருக்குது, அது ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும். அவர் ரெக்கார்டு பண்ணாதான் வரும். அதனால எனக்கு நீங்க உங்களோட வாய்ஸ் எனக்கு எக்கோ வரலையா கேக்கா? நான் பேசுறது எனக்கு கேக்குது எக்கோவா? எனக்கு வரவே இல்லை. நீங்க பேச கிளியர் ஆகிடுது பாய். நான் என்ன கேக்குறேன் அதெல்லாம் கேக்குறேன். ஏன் இப்படி வரும்னா ரெக்கார்டு பண்ணாதான் வரும். அதனால ரெக்கார்டு பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல பொதுவா எல்லாரும் போன்ல இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் போன்ல ஆட்டோ ரெக்கார்டு இருக்குல்ல, ஆட்டோ ரெக்கார்டு ஆயிட்டு தானே எல்லா டைம். அதெல்லாம் கேட்கல காக்கா, நீங்க ரெக்கார்டு பிரத்யேகமா பண்றீங்களான்னு கேட்டேன். நான் ரெக்கார்டு இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். நம்ம அந்த ஆப் போட்டு வச்சுக்கிறோம்ல, ஆட்டோ ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஆப் வந்திருக்கலாக்கா. அதாவது என்னன்னா, ஒரு ஜமாத்துடைய நிலைப்பாட்டை நான் எதுக்கு அவர் கேட்கிறாருன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான். ஃபத்வா தானங்க கேட்கிறாரு. ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன, நீங்க நிர்வாகி, முக்கிய நிர்வாகியாக இருக்கிறீர்கள், உங்கள் நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள்ங்கிற செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கேட்கிறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, சொல்ல வேணாமா, சொல்லிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேணாமா? அப்படி என்ன நீங்கள் பாரதூரமான செய்தியை சொல்லிட்டீங்க, யாரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டீங்களா? இல்லையே, ஜமாத்துடைய நிலைப்பாடு தானே சொல்லியிருக்கீங்க, அதை தான் நம்ம வெளியே கொண்டு போயிருக்கோம். இல்லை ஜமாத்துடைய நிலைப்பாடு வேற, என்னுடைய நிலைப்பாடு வேற. நம்ம ரஹ்மத்துல்லா இருக்கிறார்ல, டிஎன்டிஜியில் ரஹ்மத்துல்லா இருக்கிறாரு, அவரோட விவாதம் அனுப்பி விட்டுருந்தார். ஜமாத்து விவாதத்துக்கு வராது, நான் விவாதத்துக்கு வர்றேன், ஜமாத்துடைய நிலைப்பாடு வேற, நான் ஜமாத்து சாராமல் நான் விவாதத்துக்கு வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த விவாத அழைப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம். கடைசியில் அந்த விவாதம் நடக்க முடியாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்ணார். விவாத ஒப்பந்தம் வரையில் வந்த பிறகு அவர் இந்த விவாதம் நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணம், காலையிலையும் சாயந்தரமும் காலையும் மாலையும் வீடியோ போட்டு இந்த விவாதத்தில் நான் அப்படி நடந்து கொள்வேன், நான் இப்படி நடப்பேன், மக்கள் உன்னை மேடையிலே தாக்குவார்கள், மேடையிலே அடிப்பார்கள், அதுக்கு நான் பொறுப்பல்ல, எப்படியெல்லாம் அந்த செய்தியை பதிய வைத்தால், அதாவது 100 பேர் திரண்டு உன்னை கடையில் அடிப்பார்கள், உங்கள் வீட்டில் அடிப்பார்கள்,
எப்படியெல்லாம் தகவல்களை பதிய வைத்தால் போலீஸ்லேருந்து பர்மிஷன் கிடைக்காதோ அவ்வளோதையும் அவசரமாக பதிய வச்சு அந்த விவாதத்தை குழப்பின ரெண்டாவது விஷயம், நம்ம அதுல அப்புறம் போவோம். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தால், ஜமாத்துடைய நிலைப்பாடு வேறு. ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார், ஏன்னா நான் விவாதத்துக்கு வர்றேன், ஜமாத்து வராட்டியும் நான் வர்றேன்னு சொன்னார். நீ அப்படி சொல்லுங்க, ஜாக்கு வராது, நான் வர்றேன் அப்படி சொல்லுங்க. நான் என்னுடைய நிலைப்பாடு வேற, ஜமாத்துடைய கருத்து வேற. அவர் என்னுடைய ஜமாத்துடைய கருத்து கேட்டதுனால அதை சொல்லிவிட்டேன். என்னுடைய நிலைப்பாடு இதுதான், நான் தயார் சொல்லுங்க. அடுத்ததாக ஒரு தகவல் என்ன சொல்லணும்னா, இந்த ஜாக்கிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? குரான் ஹதீஸு மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படித்தான் தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டணும் வந்தவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க? சகாபாக்களை கையில் எடுக்கும்போது சகாபாக்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை பதிய வைக்கும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்ன, அதை நம்ம பார்க்கணும்ல. அதனால தான் அவங்களால கொள்கையை சரியா சொல்ல முடியாம போகுது. அதை நம்ம பார்த்துருவோம். ஒரு சகோதரன், ஒரு பாமரன் ஒரு சந்தேகம் கேட்கிறான். என்ன கேட்கிறேன்னா, குரானும் ஹதீஸும் சம அந்தஸ்தில் உள்ளதா? குரானை நம்புற மாதிரி ஹதீஸை நம்பணுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அண்ணன் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌசி ஏதாவது வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும், ரெண்டு தரப்பும். அந்த பையன் வாட்ஸ்அப்பில் கேட்குறான். அதுக்கு நம்ம ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌசி பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானை எப்படி முழுமையாக நம்புகிறோமோ அதே மாதிரி ஹதீஸையும் முழுமையாக நம்பணும். அது புகாரி முஸ்லீம் மட்டும் இல்லை, எத்தனை கிரந்தங்கள் இருக்குதோ அத்தனை கிரந்தங்கள்லையும் சஹீஹான ஹதீஸுகளாக, அதாவது முஹத்தீஸீன்களால் வரையறுக்கப்பட்டு அதை லைஃபு சஹி மௌது இப்படிலாம் பிரிச்சுட்டாங்க சில காரணங்களை வச்சு. அந்த அடிப்படையில் சஹீஹான ஹதீஸுகள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். குரானை எப்படி முழுமையாக நம்புகிறோமோ அதுபோல் ஹதீஸ்களை முழுமையாக நம்பணும். கடந்த கால மார்க்க அறிஞர்கள், ஆய்வாளர்கள் ஹதீஸ்களை தரம் பிரிச்சுட்டாங்க. பலகீனமான ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள், ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ்கள், அக்ஸன் தரத்தில் உள்ள ஹதீஸ்கள், இப்படி பிரிச்சுட்டாங்க. எதுகெல்லாம் சஹீஹான ஹதீஸ் என்று பிரித்திருக்காங்களோ அவைகளையும் முழுமையாக நம்பணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த சகோதரன் கேட்குறான், இது புகாரி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு மட்டும்தானா இந்த அளவுகோல், இல்லை எல்லா ஹதீஸ் கிரந்தங்களுக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, புகாரி முஸ்லீமா இருக்கட்டும், மற்ற ஹதீஸ் கிரந்தங்களா இருக்கட்டும், எதிலெல்லாம் சஹீஹ்ங்க அந்தஸ்தில் அந்த ஹதீஸ் வந்துருச்சோ அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். குரானுக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, குரானை எப்படி அங்கீகரிக்கிறோமோ அதுபோல சஹீஹ் என்ற அந்தஸ்தில் வரக்கூடிய ஹதீஸ்களை நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அந்த சகோதரன் திருப்பிட்டு கேட்கிறான், இது உங்களுடைய கருத்தா ஜாக்குடைய கருத்தா? புகாரி முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா, அதுல சந்தேகமே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இஸ்லாமியர்கள் அனைவர்களுடைய கொள்கை என்னன்னா, குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் இதுதான் அடிப்படைங்கிறது தான் அத்துணை முஸ்லிம்களுடைய கொள்கையும். ஜாக்குக்கு தாமுகாக்கு அதுக்கு இதுக்குன்னெலாம் பிரிச்செல்லாம் கிடையாது, அனைத்து முஸ்லிம்களுக்கும் உள்ளது. அதுலேருந்து இஸ்லாத்துலேருந்து வெளியே போனால் ஹாரிஜாக்கள், மோத்தசிலாக்கள், ஷியாக்கள், காதியானிகள், டிஎன்டிஜே போன ஹதீஸ் மறுப்பாளர்கள், இவங்க இந்த கொள்கையில் இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தவாறு அந்த ஹதீஸ் அமையணும். அவ்வப்பொழுது அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதை புறக்கணிப்பாங்க. இது மோத்தசிலாக்களுடைய கொள்கை. அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரை சஹாபாக்கள் மேலே எந்த கருத்து வேறுபாடும், அவங்க சரியா சரியானவங்களா தவறானவங்களாங்கிறத பற்றி எந்த இமாம்களும் ஆராயலை.
சஹாபாக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய தாபியங்களை பற்றி தான் விமர்சிக்கப்படும். அந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒன்று மறதியாக இருக்கும், அல்லது அதை கேட்கறதுக்குள்ள வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை. அந்த வரலாற்றுகளை வச்சு அந்த முடிவு செய்கிறாங்க. எல்லாமே ஹத்தம், முடிஞ்சிட்டு, எல்லாம் ஹலாஸ், இது இப்படிங்கிறத முழுமையாக தீர்மானிக்கப்பட்டு விட்டது, எது சஹி எது லைஃப்ண்டு. சில விளக்கங்கள் விஷயங்கள்ல தான் சில மாற்றங்கள் இருக்குமே தவிர ஹதீஸை மறுக்க முடியாது. என்ன சொல்றாரு, அதாவது எல்லாருமே சஹீஹான ஹதீஸை அங்கீகரிக்கக்கூடியவங்க தான், குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இதிலிருந்து வெளியே போன ஹாரிஜியாக்கள், மோத்தசிலாக்கள், டிஎன்ஜே போன்ற ஹதீஸ் மறுப்பாளர்கள் இந்த கொள்கையில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாருல. அப்ப அந்த சகோதரன் திருப்பிட்டு கேட்கிறான், புகாரியில் இருக்கக்கூடிய அனைத்து சஹீஹான ஹதீஸ்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டியது தானா அப்படின்னு மறுபடியும் அவனுடைய சந்தேகம். ஏன் அவன் திருப்பி திருப்பி கேட்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம ஆழமா பார்க்கணும். அவனுடைய மறுமை பாதையை சரியா அமைச்சுக்கிடணும். நான் சரியான இடத்துல போறேமா, சரியான பாதையில் பயணிக்கிறேனா, என்னுடைய மறுமை பாதை சரியாக இருக்குமா, அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி சரியாக இருக்குமா, அந்த பயம் எந்த தானங்க அவன் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால இவ்வளவு ஆழமா அவன் கேள்வியை கேட்கிறான், திருப்பி திருப்பி கேட்கிறான் அந்த பையன். இப்படி இந்த நிலைப்பாடு சரியா? குர்ஆன் அளவுக்கு அந்த புகாரி, முஸ்லிம்கள் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிற நிலைப்பாடு சரியா என்பதை ஆழமா அவன் அவனுடைய இறையச்சம், அந்த பயம், என்னுடைய பாதை சரியா, சரியான பாதையில் தான் நான் செல்கிறேனா என்பதை உணர்ந்து கொள்வதற்காக மறுமை அச்சம் அவனுக்கு வந்ததுனால தான் அவ்வளவு ஆழமா அந்த கேள்வியை வைக்கிறான் திருப்பி திருப்பி. அதுக்கு அவர் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது புகாரி, முஸ்லீம் ரெண்டுமே சஹீஹ் அப்படிங்கிற தரத்தில் உள்ளது தான். மற்றபடி நசை, திருமதி, இப்னு மாஜா, ஹாக்கிமு, முஅத்தா, இது எல்லாத்துலேயுமே சஹி எது, லைஃப் எது, மௌது எது அப்படிங்கிறத அதுலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆமாம், இதில் மட்டும் மென்ஷன் பண்ணாமல் முழுமையாகவே சஹியை மட்டும் போட்டதுனால தான் சஹீஹ் புகாரின்னு அதுக்கு பேர், சஹீஹ் முஸ்லீம்ங்கிறது பேர். மற்ற ஹதீஸுகளில் சஹீஹ் முஸ்லீம், சஹீஹ் திருமதி அப்படின்னு போட மாட்டாங்க. சுனன் திருமதி, சுனன் நசை அப்படி தான் பேர் இருக்கும். அதில் பலகீனமானது எது, சஹியானது எது, அஹ்சன் எது அப்படிங்கிறத அதில் என்ன செஞ்சிருவாங்க, மென்ஷன் பண்ணிடுவாங்க. என்ன சொல்றார், சஹீஹ் முஸ்லீம், சஹீஹ் புகாரி, இந்த சஹீஹ் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 2 கிரந்தங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே சஹீஹான செய்திகள் தான். இந்த கிரந்தங்கள் இல்லாத மற்ற கிரந்தங்கள் எல்லாம் சஹீஹ் அந்தஸ்தில் வராது. அதனால அந்த பேர் அவங்க வைக்கல. மற்ற இப்னு மாஜாவா இருக்கட்டும், திருமியாதா இருக்கட்டும், சுனன் இப்னு மாஜா, சுனன் திருமதி இப்படித்தான் வருமே தவிர சஹீஹ் அந்தஸ்தில் வராது. அப்படியே அதில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் பலதரப்பட்ட ஹதீஸ்கள் மற்ற கிரந்தங்களில் வரும். திருமதி ஆகட்டும், இப்னு மாஜா ஆகட்டும், முவாத்தா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் மட்டும் அல்ல. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸு, இது பலகீனமான ஹதீஸு, இது சர்ச்சைக்குள்ள ஹதீஸு அப்படிங்கிறத பின்னால அவங்க என்ன மென்ஷன் பண்ணிடுவாங்க. முழுக்க முழுக்க சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும் இருக்கக்கூடிய கிரந்தம் தான் புகாரியும் முஸ்லிமும் சொல்றார். அதனால தான் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி என்ற பேர் அதுக்கு வச்சதுக்கு காரணமே அதுதான் சொல்லிடுறாரா. அடுத்தது, இருந்தாலும் அந்த பையனுக்கு அந்த ஆதங்கம் என்னன்னா, நம்முடைய தெளிவாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத திரும்பி ஒரு சந்தேகத்தை கேட்குறான். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் சஹீஹான செய்திகள் தான். அப்படி அதனால தான் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி என்று பேர் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் அந்த ஹதீஸ்களை தொகுத்தவர்கள், சஹீஹான ஹதீஸ்கள் என்று அதற்கு தரம் பிரித்தவர்கள் மனிதர்கள் தானே. தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கா இல்லையா?
அல்லாஹ்வுடைய வேதம் அளவுக்கு இதை நம்ம அங்கீகரிக்க முடியுமா? அதில் உள்ள செய்திகள் எல்லாமே சரியான செய்திகள் தான் என்று நமக்கு முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். பலவீனமான செய்தி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு ஹதீஸ் தொகுப்பு படிக்கும்போது அந்த ஹதீஸ் தொகுப்பு கீழேயே குறிப்பிட்டுருவாங்க. இது பலகீனம், இது பலகீனம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு தான் ஹதீஸ்களை தொகுத்து தராங்க. பெரும்பாலும் 99% சஹீஹான ஹதீஸ் தான் இருக்கும். சரிங்களா? புகாரிலையும் முஸ்லீம்லையும். அஸ்ஸலாமு அலைக்கும். மற்ற கிரந்தங்களில் இது சஹீஹான ஹதீஸ் தான், இது பலகீனமான ஹதீஸ் தான் பிரித்து கொடுத்துருவாங்க. புகாரிலே முஸ்லீம் 99% சஹீஹான ஹதீஸ்கள் மட்டும்தான் இருக்கும். இதைத்தானப்பா நாங்கள் சொல்கிறோம். இதைத்தான் மனிதர்கள் என்ற முறையில் அதில் தவறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதே. முழுக்க 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 சஹீஹான செய்திகள் தான், அங்கீகரிக்கப்பட வேண்டிய செய்திகள் மட்டும்தான் அந்த கிரந்தங்கள் இருக்கிறது என்று எப்படி நீங்கள் முடிவு எடுப்பீங்க? இதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி கேட்குறோம். இதுதான் ஜாக்குக்கும் தௌஹீதுக்கும் உள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இதுதானே. அவரே சொல்றாரு 99% அது சரியான ஹதீஸ் தான் இருக்கு. 7000 ஹதீஸ்களுக்கு மேல் உள்ள புகாரி, 5500 ஹதீஸ்களுக்கு மேல் உள்ள முஸ்லீம், கிட்டத்தட்ட 13000 ஹதீஸ்கள். 13000 ஹதீஸில் 99%னாக்கா ஒரு சதம்னாலே வச்சு 130 ஹதீஸ் ஆச்சு. ஆக உங்களுடைய கருத்துப்படியே 130 ஹதீஸ்கள், ஏற்க முடியாத ஹதீஸ்கள் புகாரிலையும் முஸ்லீம்லையும் இருக்கு. இதைத்தானே சொல்றீங்க நீங்க, இதைத்தானே கேட்கிறோம் நாங்க. பலகீனமான செய்திகள் இருக்கத்தான் செய்கிறதே. மனிதர்கள் என்ற முறையில் அவர் புகாரி ஒரு சஹீஹான ஹதீஸ்களை தொகுக்கிறாரு. அவருக்கு அறிவுக்கு உட்பட்டு எதை அவர் சஹீ என்று நினைக்கிறாரோ அதை தொகுத்திருக்கிறார். முஸ்லீம் அது மாதிரி தொகுத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்கு அவர் சஹீ என்று சொல்கிறார். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிட முடியுமே தவிர அதில் இருப்பது எல்லாமே வகிதான். அப்படி எப்படி எடுத்துக்கிட முடியும்? இதுதான கேள்வி. அவர் சொல்றாருல 99% அதில் இருக்கிறதெல்லாம் சஹீ அப்படின்னு சொல்றாருல, அதை யார் முடிவு பண்ணது? யார் அளந்து பார்த்தது? 99 நீங்க சொல்றீங்க, 99% நீங்க சொல்றீங்க. அதை யார் அளந்து பார்த்தது? எப்படி முடிவு பண்ணது? உரசி பார்த்து தானே முடிவு பண்ணணும். உரசி பார்த்து, குர்ஆனுடன் உரசி பார்த்து, குர்ஆனுடன் முரண்படுகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்துக்கும் முரண்பாடு வருகிறது. உரசி பார்த்து தானே முடிவு எடுக்கணும். அதை நீங்க எப்படி 99% மட்டும் முடிவு பண்ணீங்க? இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் அப்பாஸ் அலி வேற கருத்து சொல்றாரு. ஒருபடி அல்ல 10 படி மேலே போயின்னு சொல்லலாம். அப்பாஸ் அலி என்ன சொல்லியிருப்பார்? ஏற்கனவே 5 முதல் 10% ஹதீஸ்கள் புகாரிலையும் முஸ்லீம்லையும் ஏற்க முடியாத ஹதீஸ்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆக அந்த புகாரியா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், சஹீஹ்களுடைய அந்தஸ்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய ஜமாத்துடைய நிலைப்பாடு அதுதான். ஆனால் மக்களுக்கு சொல்றது வேற. இதுதான் காரணம் உங்களால் விவாதத்தை சந்திக்க முடியாமல் போறது. உங்களுடைய நிலைப்பாடு, ஜமாத்துடைய நிலைப்பாடு, நீங்கள் பார்த்து நீங்கள் கணித்த செய்தி வேற, இதுதான் சரி என்பது வேற. ஆனால் மக்களுக்கு எதை சொல்றது? நாங்கள் செலவுகள் என்ற அங்கீகாரத்துக்கு வரணும்னாக்கா நாங்கள் செலவுகள் என்னென்ன எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் செய்யணும். செலவு கொள்கைக்கு இது முரண்பாடாக இருக்குது. எது செலவு கொள்கைக்கு ஏற்றதாக இருக்குதோ அந்த செய்தியை மட்டும்தான் நம்ம சொல்லணும். இந்த ட்ராக்குக்குள்ளே போகும்போது தான் கருத்து வேறுபாடு வருது. இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்றாருல சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லீம்ங்கிற அந்த பேர் வந்தது காரணமே அதில் இருப்பதெல்லாம் சஹீஹ் அப்படிங்கிறது தான். அதை சொல்றாருல, சஹீஹ் என்று பெயர் வைத்தால் அதில் இருப்பதெல்லாம் சஹீஹ் அப்படின்றான். சஹீஹ் இப்னு ஹிப்பான் இருக்கா இல்லையா? சஹீஹ் இப்னு ஹுசைமா கிதாப் இருக்கா இல்லையா? அது சஹீஹ் தானே இருக்கு. அந்த கிதாபுகளும் சஹீஹ்
தானே இருக்கு. அந்த இப்னு ஹிப்பான் அவருடைய கிதாப், அவருடைய தொகுப்பு, அந்த ஹதீஸ்களை அவர் சஹி என்று பார்த்தார். இதில் இருக்கிற செய்திகள் எல்லாம் சரியான செய்திகள் என்ற பார்வை அவருக்கு. அதனால அவர் பேர் வைக்கிறார் சஹி இப்னு ஹிப்பான் வச்சிருக்காங்களே. சொல்ல முடியுமா? உதாரணம் காட்டுறாராம், ஆதாரத்தை காட்டுறாராம். அது சஹி வந்துருச்சு இல்லை, சஹின்னு வந்துட்டா அதில் இருக்கிறதெல்லாம் சஹி தான். இப்போ இதையும் சொல்லுங்க, இதில் இருப்பதெல்லாம் இப்னு ஹிப்பான் இருப்பதெல்லாம் சஹி தான். காரணம் சஹி என்று வந்துவிட்டது. இப்னு உசைமால் இருப்பதெல்லாம் சஹி தான், சஹி என்று வந்துவிட்டது. சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சரி, இன்னும் சொல்ல போனால் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இருக்காங்கல்ல, அவர் தொகுத்த ஹதீஸ்கள், அவர் காட்டிய பாதை, அவருடைய மாணவர்கள் கருத்து வேறுபாடு வந்துச்சா இல்லையா? கருத்து வேறுபாடு வந்து என்ன கருத்து வேறுபாடுனா, என்னுடைய ஆசான் எதுவெல்லாம் சரியான பாதை என்று, எதுவெல்லாம் சரியான ஹதீஸ்கள் என்று சொன்னாரோ அதில் தவறுகள் இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்த இமாம் அஹமது இப்னு ஹம்பலுடைய மாணவர் இமாம் புகாரி. அவர் ஏன் தனியாக ஒரு கிதாப் தொகுக்கிறார்? இமாம் புகாரி அந்த ஹதீஸ் கிரந்தத்தை தொகுக்கிறார். மாற்று கருத்து வர்றதுனால தானே, மாற்று கருத்து வந்ததுனால தானே அவர் புகாரி தொகுக்கிறாரே. அது மட்டும் இல்லை, இமாம் புகாரியுடைய தொகுப்பில் குறை கண்டதுனால தான் இமாம் புகாரியுடைய மாணவர் முஸ்லிம், இமாம் புகாரியுடைய மாணவர் திருமிதி, அவங்க வேற தொகுக்கிறாங்க. மாற்று கருத்து வந்ததுனால தானே அவங்க அதை ஏற்றுக்கிடலை. இல்லை, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே சரியான ஹதீஸ்தான் என்பதை இமாம் முஸ்லிமோ இமாம் திருமதியோ ஏற்றுக்கிடலை. இல்லை, அதனால தான் அவங்க அடுத்த கிரதம் போகிறாங்க. அவர்களுடைய மாணவர்கள், இமாம் புகாரியுடைய மாணவர்கள். அதான விஷயம். இதெல்லாம் பாமரர்களுக்கு தெரிய வேணாமா? பாமரர்கள் விளங்கி கொண்டால் சரியான பாதை எதுன்னு விளங்கிடுவானே. அதில் எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்களே. புகாரில் வந்துவிட்டால் சஹீஹ், முஸ்லீமில் வந்துவிட்டால் சஹீஹ், இப்படியா? இன்னும் சொல்ல போனால் இமாம் தாரகுத்னி ஹதீஸ் கலை மேதை தானே அவரு, நீங்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஹதீஸ் கலை மேதை தானே அவர். இமாம் புகாரியுடைய இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் உள்ள தவறுகள், தவறான ஹதீஸ்கள், இதை மட்டுமே மையப்படுத்தி ஒரு புக்கு போட்டாரா இல்லையா? அப்போ யாருமே சொல்லாத கருத்தை பதிய வைக்கிறார். யாரும் சொல்லவில்லை புகாரியில் தவறு இருக்கிறது என்று சொல்லவில்லை. வாய்கிழியே பேசுறீங்கல்ல, வாய்கிழியே பேசுறீங்களே. இமாம் தாரகுத்னி போட்டிருக்காரா இல்லையா? புத்தகம் வெளியிட்டு இருக்காரா இல்லையா? அல்பானி ஒரு மார்க்க மேதை, தௌஹீத்வாதிகள் அங்கீகரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மார்க்க மேதையில் ஒருவர் அல்பானி. என்னென்ன ஹதீஸ்கள் எல்லாம் அவர்கள் வந்து தவறான ஹதீஸ்கள் புகாரில் பதியப்பட்டிருக்கிறது லிஸ்டே போட்டார். 2 நாளைக்கு முன்னாடி சகோதரர் பிஜே 40க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கத்தானே செய்து. தவறுனா தவறுன்னு சொல்லுங்கப்பா. ஏன் உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு வருது? எந்த ஒரு ஆய்வாளரும், எந்த ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை உருவாக்க, இமாம் புகாரியாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், திருமதியாக இருக்கட்டும், இப்னு மாஜாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரி என்று பட்டதை, எதை சரி என்று பட்டுச்சோ அதை சரி என்று போடுறாங்க, எதை தவறு என்று பட்டுச்சோ அது தவறுன்னு போடுறாங்க. அது அவர்களுடைய கண்ணோட்டத்தில், அவர்களுடைய கண்ணோட்டத்தில். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹதீஸை தவறு என்று கணித்தது வந்து சரி என்று கணித்த செய்தியெல்லாம் இல்லையா? இருக்கத்தானே செய்து. இந்த காரணம், அவர் ஒரு காரணத்தை சொல்லி இந்த ஹதீஸ் தவறு என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் இருக்கத்தான் செய்து, அவர் சொல்லக்கூடிய காரணம் சரியல்ல, அந்த ஹதீஸ் ஏற்கக்கூடியதான் சொல்லப்பட்ட செய்திகளும் இருக்கத்தானே செய்து. இமாம் புகாரி ஆகட்டும், இமாம் முஸ்லிம் ஆகட்டும், இமாம் திருமதி ஆகட்டும், மற்ற இமாம்கள் ஆகட்டும், அவர்கள் பாதையில், அவர்களுடைய பார்வையில்,
எது சரி என்று பார்த்தார்களோ, எவர்களை எந்த சகாபாக்களை எந்த அறிவிப்பாளர்களை சரியானவர்கள் என்று அவர்கள் கணித்தார்களோ அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் அந்த ஒரு ஹதீஸை அவர் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். இந்த கணிப்பு மனிதர் என்ற முறையில் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதே. அவர்களுடைய இந்த கணிப்பு இருக்குல்ல, அது மனிதர் என்ற முறையில் அவர்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டு தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதே, தவறி போகுதே. அதனால தான் கருத்து வேறுபாடு வருது. இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஏற்க முடியாமல் போன நம்ம ஒரே ஒரு விஷயம்தான், இந்த கருத்து இஸ்லாமிய அடிப்படைக்கு உள்ளதா, குர்ஆனோடு முரண்படுகிறதா, குர்ஆன் ஒத்து போகக்கூடிய கருத்தா இருக்குதா, அதை நம்ம பார்க்குறோம். அதனால தானே முரண்பாடு வருது. அதான விஷயம். இவர் இமாம் புகாரி அவர் தொகுக்கிறாரு, ஹதீஸை தொகுக்கிறாரு, அதற்கான ராவிகளை அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்கிறார், யாரெல்லாம் நல்லவர் என்று கணிக்கிறார், அந்த நல்லவர்கள் என்று கணித்தவருடைய சொற்களை அவர் சரியான ஹதீஸ் என்று முடிவெடுக்கிறார். இந்த கணிப்பு அவருடைய ஆய்வு தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறு வந்துச்சா இல்லையா? ஒரு கூட்டத்தாரை நம்பி நல்லவர்கள் என்று நம்பி 70 சஹாபாக்களை அனுப்பி வச்சாங்களே, அவனை கொலை பண்ணிட்டு போனானோலே, வேறு அனுப்பி விட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கணித்து தவறு, அவர்களுக்கு ஏற்பட்ட தவறு என்று மனிதன் என்ற முறையில் யாருக்கு வேண்டுமானாலும் வரும். அதில் ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய படிப்பினை அதைத்தான் நம்ம எடுத்துக்கிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா கணிச்சிட்டாங்கிறதல்ல, அதனால் நமக்கு கிடைத்த செய்தி என்ன, தவறு என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரும். அது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன, படிப்பினை என்ன, ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன எதை தெளிவுபடுத்துகிறார், அதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இதில் சொல்லப்பட்டது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற நிலைப்பாடு மிக 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 ஆபத்தானது. சரியா? அடுத்தது பார்ப்போம். இவர்கள் விவாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடி ஒளிவதன் காரணம் என்ன, அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் சரியா, அதையும் பார்க்கணுங்க. என்ன காரணத்தினால்? என்ன, அவர்களும் மார்க்க அறிஞர்கள் தான். நம்முடைய பார்வையில், நம்முடைய பொதுவான பார்வையில் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் தான், இஸ்லாத்தை போதிக்கக்கூடியவர்கள் தான், சரியான பாதையை தான் நாங்கள் காட்டுகிறோம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தான். அதே நேரத்தில் சத்தியத்தை நேருக்கு நேராக விவாத களத்தின் மூலம் நாங்கள் சொல்ல தயார் இல்லை என்று ஓடுவதற்கு காரணம் என்ன? ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கணும். நம்ம அன்னைக்கே சொன்னார், அந்த ஆடியோ நான் போட்டிருந்தேன். விவாதத்தை சந்திக்கும் அளவுக்கு எங்களிடம் மேன் பவர் இல்லை, கட்ஸ் இல்லை, தைரியம் இல்லைன்னு சொன்னார். விவாதத்தை நாங்கள் சந்திக்க மாட்டோம், காரணம் எங்களுக்கு அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய தைரியம் இல்லாமல் போனதுதான் அப்படின்னு சொல்றார். அவரே ஒத்துக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா மேன் பவர்ங்கிற ஒரு செய்தியையும் சொல்றார். என்னமோ போருக்கு போகிற மாதிரி, போருக்கு போகிறதா இருந்தால் தான் மேன் பவர் வேணும். சகோதரர் பிஜே இதுவரை பல விதமான விவாதங்களை செய்திருக்கிறார், பலதரப்பட்ட விவாத அழைப்பை விட்டிருக்கிறார். யாரெல்லாம் யார் என்ன இவங்க அவங்கன்னு பார்க்கறதே கிடையவே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே சரியான பாதையை காட்டாதவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் தவறான கொள்கையை பிரகடனப்படுத்தி சவால் விடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களை சீண்டி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, திராவிடர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியம் பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, காதியனாக இருந்தாலும் சரி, சுன்னத்துல் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற நயவஞ்சர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அனைவரிடமும் விவாத அழைப்பு அவர் விட்டதே இல்லை. உங்களை மட்டும் அவர் விவாதத்தை கூப்பிட்டு உட்கார்ந்துருக்கல. யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரிகளாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவங்க எல்லாரையுமே விவாத களத்துக்கு அழைச்சிடுற காரணம்
சத்தியம் இருக்குங்கிற ஒரே காரணம் தான். வேற என்ன காரணமா இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன காரணம்? இப்போ கோட்டார் விவாதத்தை எடுத்துக்கிடுவோம். கோட்டார் விவாதம் 1986 நடந்துச்சுல. அப்ப நம்ம இருந்த ரொம்ப மிக மிக மைனாரிட்டி, வெகு சில மக்கள் தான். எதிர்த்தரப்பு எப்படி பெரிய மலை சுன்னத்துல் ஜமாத், எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்த ஒரு இயக்கம், ஒரு ஜமாத். அந்த ஜமாத்தை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கிறோம், போராடுறோம், அங்க ஊருக்கு ஊர் நம்ம பிரச்சனை பண்றோம், விவாதத்துக்கு கூப்பிடுறோம், விவாத களம். அவன் தைரியமா நிக்கிறான், விவாதம் செய்யறோம். பல விஷயங்கள்ல சுன்னத்துல் ஜமாத்தை பாராட்டிடுங்க. விவாதத்தை கண்டு அவன் எதை நம்புறானோ அதை சொல்றான், எதை சொல்றானோ அதை நம்புறான், முழுசா நம்புறான். தர்கா விஷயமா இருக்கட்டும், ஷிர்க் விஷயத்தை, பிதத்தை எதுவாக இருந்தாலும் சரி, அவன் நம்புறான். இது இறைவனிடம் பொருத்தத்தை தேடி இந்த அவுலியா என்னை இறைவனிடம் நெருக்கி வைப்பவர்கள் அப்படிங்கிறத அவன் நம்புறான். விவாதத்துக்கு நிக்கிறான். அவன் கொள்கையில் அவன் உறுதியா இருக்கிறான். ஒரு கொள்கையில உறுதி இல்லாத ஒரு கூட்டம்னாக்க இந்த செலவு கூட்டம் தான். அவன் என்னத்தை சொல்றானோ அந்த கொள்கையில் உறுதி இல்லாதவர்கள், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, உள்ள ஒண்ணு. அதனாலதான் இப்படியெல்லாம் ஆடி போயிடுறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. நான் நட்பு ரீதியா தானே சொன்னோம். ஒரு நண்பர் முறையில் நான் அவர்கிட்ட பேசுனதெல்லாம் வெளியில கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்றதுக்குலாம் காரணம் என்ன? உங்களுடைய கொள்கையை பத்தி வெளியே கொண்டு போறதா கேவலமா போகுது. உண்மையிலேயே கொண்ட கொள்கை எதைய நம்புறீங்களோ அந்த கொள்கையை பகிரங்கப்படுத்துவதற்கு அச்சப்படுபவர்கள், கோழைகள் இந்த செலவுகள். உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்க சரியாக இருந்தால் நீங்க வந்திருக்கணுமே. சுன்னத்துல் ஜமாத்காரன் நிக்கிறான், அவன் நம்புறான், வேற ஒண்ணும் இல்லை. மக்களை தக்க வச்சுக்கிடணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. நம்மளை விட்டு மக்கள் கலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் அல்ல. அவன் அதை முழுசா நம்புறான். அவுலியாக்கள் எங்களை இறைவனிடம் நெருக்கி வைக்கக்கூடியவர்கள், அல்லாட்ட கேட்டு வாங்கி தரக்கூடியவர்கள்ங்கிறத அவன் முழுசா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் அவனை விவாதம் கொண்டு நிறுத்துது. நீங்கள் வரமாட்டீர்கள். காரணம், உங்களிடம் சத்தியம் இல்லை. அதனால தான் வரமாட்டீங்க. ஏன் இந்த முஸ்தபா மஸ்லகி விவாத அழைப்பு கொடுத்தாரு? மௌலதுக்கு விவாத அழைப்பு கொடுக்குறா. எப்படின்னாக்கா வீடு வரை போய் ஒரு ஜமாத்துடைய நம்ம சம்சுலுகா வீட்டுக்கு போய் கதவை தட்டி வெளியே கூப்பிட்டு விவாத அழைப்பு கொடுக்கிறார். காரணம் அவன் எது நம்புறானோ அதுல அவன் உறுதியா இருக்கிறான். விவாத அழைப்பு கொடுக்கிறான். இதானே, வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அவ்வளவு தைரியமாக ஷிர்க் என்று இது நம்ம செய்கிறது தப்பு தான், இதுல ஷிர்க் இருக்கு, இதுல பிதத் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுல அவனுக்கு மனசுல இருந்தா இவ்வளவு பகிரங்கமாக விவாத அழைப்பு கொடுக்கறது, வீட்டு கதவை தட்டி வெளியே பிடிச்சி இழுத்து கொடுப்பானா? எங்க போனுச்சு உங்கள்கிட்ட? சத்தியம் இல்லைங்கிறது தான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் நீங்க சொல்ல முடியாது. அதனாலதான் பதுக்குறீங்க, ஓடி குடிக்கிறீங்க. நீங்கள் வரமாட்டே. சில சகோதரர் சொன்னாங்க, அவங்கள செத்த பாம்பை போட்டு ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உண்மைதான். இந்த ஜாக்கிகள் மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவங்கள நம்பி இருக்கக்கூடிய ஒரு சில சொற்ப கூட்டங்களை நம்ம சரியான பாதையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் அதை இதே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அப்படி இருந்தால் இப்படி பதில சொல்லுவாரா? 99% அதைத்தானே பேசுறோம். நம்ம முழுக்க சகாபாக்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சகாபாக்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுல அவர்களுக்கும் தவறு வரத்தான் செய்யும். அது வகியாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதுல தானே கருத்து வேறுபாடு. நாங்கள் மட்டுமல்ல, யாரிடமும் உங்களுடைய கொள்கையை சொல்ல தகுதி அற்றவர்கள் நீங்கள்.
நீங்கள் யாரிடமும் விவாதம் செய்யவே முடியாது, தர்க்கம் செய்யவே முடியாது. உங்களுடைய கொள்கையை சொல்லும் பொழுது மாற்று கருத்து உள்ளவன் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்லவே முடியாது. காரணம், உங்களிடம் இருக்கும் இரட்டை நிலைப்பாடு. அப்படி இல்லாட்டி ஃபோன் பண்ணி அழுவாரா? எங்களை அசிங்கப்படுத்தி விட்டார், எங்களை கேவலப்படுத்தி விட்டார், நாங்கள் சொன்ன நட்பு ரீதியாக அமானிதமாக. இதில் என்ன அமானிதம்? இதில் என்ன அமானிதம்னு கேட்குறேன். மார்க்கம் தொடர்பாக, மார்க்க நிலைப்பாடு தொடர்பாக உங்களோட கருத்து கேட்குறாங்க. நான் உங்களுக்கு வந்து அமானிதமாக சொன்ன செய்தியை நீங்கள் பொதுவெளிக்கு கொண்டு போகலாமா? இப்படி அவர் மனுஷன் அழுவான். ஃபோனை பண்ணி இப்படி அழுகுறாருங்க. எங்களை கேவலப்படுத்தி விட்டீர்கள், எங்களை அசிங்கப்படுத்தி விட்டீர்கள். ஏங்க இது வந்து உங்கள் ஜமாத்து முடிவு இல்லையா? உங்கள் ஜமாத்துடைய கருத்து இல்லை, இது உங்களுடைய கருத்தா ஜமாத்துடைய கருத்தா? திருப்பி அவர் கேட்குறாரு, நசுறதுக்காக திருப்பிட்டு கேட்குறாரு, இது உங்களுடைய கருத்தா ஜமாத்துடைய கருத்து? அதை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அதை பற்றிக்கலாம் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். எவ்வளோ பெரிய கேவலம்! ஒரு மார்க்க அறிஞன், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவன், மக்களுக்கு தெளிவான பாதையை காட்டக்கூடியவன், அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவன், நீ சொல்லக்கூடிய செய்தியை, கருத்தை, கொள்கையை பகிரங்கப்படுத்த வேணாமா? இவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை ஏன் உங்களுக்கு ஏற்படுது? சத்தியம் இருந்தால் வருமா? அதுக்குத்தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். தர்காவாதிகள் மௌலதுக்கு போய் விவாதத்துக்கு நான் தயார். அது சிறுக்கு இல்லை, அது பித்அத் இல்லை, நிற்கிறானே. உள் மனசில் அவருக்கு அப்படி இருந்த போய் நிற்பானாம. விவாதத்தை கூப்பிட்றான். தௌஹீதிகளை பார்த்து, தௌஹீதை சொல்லக்கூடியவர்களை பார்த்து விவாதத்தை கூப்பிட்றான். வா வா, நான் நிரூபிக்கிறேன், மௌலது நபி வழிதான் நிரூபிக்கிறேன், வா. அவனுக்கு அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த அந்த ஆக்ரோஷமாக அவன் பேசக்கூடிய அந்த தைரியம் ஏன் வந்துச்சு? அவன் நம்புறான், அவனுடைய கொள்கையை அவன் நம்புறான். இறைவன் இதைத்தான் என்னை காட்டி தந்திருக்கான், அவன் நம்புறான். அவன் எதை மக்களுக்கு சொல்கிறானோ அதில் அவன் உறுதியாக இருக்கிறான். நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. அதுதானே காரணம். வேற என்ன காரணம் நீங்க சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மேல போட்டு அறிவிங்க, இல்லை ஒரு வீடியோ போடுங்க. வீடியோ போட்டு இதுதான் நிலைமை, எங்களுடைய நிலை என்ன, நாங்கள் எதில் தெளிவாக இருக்கிறோம், எந்த விஷயத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம், எந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எந்த விஷயத்தில் நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம், சொல்லுங்க பார்க்கலாம். வீடியோ போடுங்க, அதையா செய்யுங்க. விவாதத்துக்கு வரவானா? கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. அண்ணன் நூர் முகமதா இருக்கட்டும், அண்ணன் ரஹ்மத்துல்லாஹி ஃபிர்தௌசியா இருக்கட்டும், இந்த தம்பி அப்பாஸ் அலியாக இருக்கட்டும், உங்க தலைவர் ஷேக் மாண்புமிகு மதிப்புக்குரிய கமாலுதீன் மதனி எவ்வளவு அடைமொழி! அவர் வந்து அந்த மேடையில் ஒருத்தர் பேசுறாருல, இவ்வளவு அடைமொழியை சொல்லிதான் அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு கண்ணியம் காக்கக்கூடிய நீங்க எப்படிப்பட்ட, நீங்கள் உங்களுடைய கொள்கையை சொல்றதுக்கு நீங்க எப்படி முன்வரணும்? எதிர்கருத்து உள்ளவனை தோலுரிக்க வேணாமா? மண்டையில் ஒண்ணும் இல்லைங்கிறது அழகா விளங்குச்சா இல்லையா? ஒரு வீடியோ இவ்வளவு நாளுக்கு பிறகு வாயை மூடிட்டு இருக்கும்போது கூட நமக்கு அவரை பத்தி தெரியல. இவ்வளவு நாளாக, இத்தனை காலமாக கமாலுதீன் மதனி வாயை மூடிட்டு இருந்தார். அவரை பற்றியாக நமக்கு வந்து அவ்வளவு ஆழமா தெரியல. ஒரு வீடியோ போட்டாரு, பச்சை பிள்ளைக்கு கூட அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து எவ்வளவு மடமையான கருத்துக்களை பதிய வைக்கிறார். பச்சை பிள்ளைக்கு விளங்கும் தௌஹீதை பேசக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய 40 வருடங்களாக தௌஹீதை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு விளங்கி கொண்டவர்கள் என்ன போன்ற சகோதரர்கள் ஈஸியாக விளங்கிக் கொள்வார்கள், எளிதாக விளங்கிக் கொள்வார்கள். மிக மடத்தனமாக பேசுகிறார், மிக மடத்தனமான வாதத்தை வைக்கிறார். இறைவன் கீழ்வானத்தில் இறங்குவானத்தில் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக பேசுகிறார், இவருக்கு இருக்கக்கூடிய அறிவு இவ்வளவுதானா அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவரை கக்கிட்டு போயிட்டார். இந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த ஆய்வு ஆற்றல், உங்களுடைய ஆய்வினுடைய பலம்
எந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் உங்களால் வெளி உலகத்துக்கு வர முடியவில்லை. உங்களுடைய மார்க்க அறிவு இருக்குல்ல, நீங்கள் வந்து அரபு ஞானம், ஒரு வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கணும், ஒரு வார்த்தைக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் விளங்கிக்கிறீங்க. ஆனால் நம்முடைய கருத்துக்கு மாற்றமாக எப்படி, நம்முடைய கருத்துக்கு ஏற்றதாக எப்படி இதை வடிவமைக்கலாம், இதுக்கு எப்படி பொருள் கொடுத்தால், இதை எப்படி கொண்டு போய் வியாக்கியானம் கொடுத்து கொண்டு போய் நம்ம சேர்த்தால் இந்த கருத்துக்கு கொண்டு வந்து ஒட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போராடுறீங்களே, அந்த போராட்டத்தின் தோல்விதான் இப்படி ஒரு தவறான பாதையை உங்களுக்கு காட்டுறது மட்டுமில்லாமல் உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் காட்டுறீங்க. அதுக்காக அந்த சகோதரன் திருப்பி திருப்பி கேட்டான், கடைசியாக போட்டு போயிட்டான், நான் இந்த ஜாக்கை விட்டு வெளியேறுகிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் போடுறேன். நான் இந்த தவறான பாதையை காட்டக்கூடிய ஜாக்கை விட்டு வெளியேறுகிறேன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டான். 99% கடைசி வரையில் பேசிட்டு 99% அதில் இருக்குது சரிதான் அப்படின்னா 100க்கு 100 நம்ப முடியாது தான். 100க்கு 100 புகாரியாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் 100க்கு 100 நம்ப முடியாத கிரந்தங்கள் தான் அப்படிங்கிறத அவர் சொன்ன பிறகு இப்படிப்பட்டவர்கள் பின்னால் நான் போவதை நினைத்து வெட்கப்படுகிறேன். அதனால தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட, இந்த ஜாக்கை விட்டு நான் வெளியேறுகிறேன். ஒரு பாமரன், அட பாவிகளா, அவருக்கு போய் தவறான பாதையை காட்டிட்டு இது மாதிரி எத்தனை பேருக்கு நீங்கள் தவறான பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். சிந்திக்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். மக்களை சிந்தித்து உங்களுடைய பாதையை, நீங்கள் யாரையும் தக்லீத் செய்ய தேவையில்லை. உங்கள் அறிவுக்கு உட்பட்டு, உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு, நாம் யாரெல்லாம் பெரிய ஆய்வாளர்கள் அல்ல, வார்த்தைக்கு வார்த்தை உள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதனுடைய எத்தனை அர்த்தங்கள் இருக்குது, இதை எப்படி எல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை ஆய்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அல்ல. இருந்தாலும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நம்மளது அறிவை பயன்படுத்தி நம்மளுக்கு தெளிவான பாதையை தேர்ந்தெடுக்க முடியுமே. தேர்வு செய்யுங்கள். யாரையும் தக்லீத் செய்யாதீர்கள். யார் சரியான பாதையை காட்டுகிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அப்போதான் நீங்கள் அல்லாட்ட பதில் சொல்ல முடியும். தவிர எங்கள் ஜமாத்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அதுதான் சரி, பிஜே ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அது நிச்சயமாக சரி, பிஜே தவறாக சொல்லவே மாட்டார், அந்த கருத்துக்கு போயிடாதீங்க. ஆய்வு செய்யுங்கள், ஆய்வு செய்து முடிவெடுங்கள். அந்த காலம் முதல் என்றைக்கு தௌஹீதை எடுத்து வைக்க ஆரம்பித்தாரோ, எதை தௌஹீத் என்று மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துகிறார்களோ அப்பொழுது முதல் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், யாரையும் தக்லீத் செய்து விடாதீர்கள். இவங்க தக்லீதை மட்டும்தான் செய்யவே சொல்றாங்க. விவாதத்துக்கு போய்விடக்கூடாது. விவாதத்தில் போய் ஒரு பாமரனை கூட்டு வச்சு, ஏன்னா நானும் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன், அவங்க கருத்தை பதிவு செய்வாங்க, 2 பேரையும் பார்த்து நீ வந்து சரியான பாதையை தேர்வெடுன்னு சொன்னால் அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு தவறான பாதையை காட்டக்கூடியவர்கள். மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்கையில் உறுதி இல்லாதவர்கள், எதை கொள்கை என்று சொல்கிறோமோ அதில் உறுதி இல்லாதவர்கள். உலகத்திலேயே கொள்கையில உறுதி இல்லாத ஒரு கூட்டம்னாக்கா அது இந்த செலவு கூட்டம் தான். அவன் சொல்றத அவனே நம்ப மாட்டான். இந்த இடத்துல ஒரு தகவல் ஒன்று சொல்லணும். என் அனுபவம் சார்ந்த விஷயம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். முகநூலிலும் வாட்ஸ்அப்லையும் மட்டும் இந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தேன் நான். திடீர்னு ஒரு நாள் கீழக்கரையில் நடக்கக்கூடிய ஒரு கேள்விபதில் நிகழ்ச்சிக்கு என்ன போக சொல்லி சொன்னாங்க. நானும் வேறு ஷெப்பா கான் சார், என்ன யாசர் இம்தாதி 3 பேரும் போகிறதாக முடிவு. அதுதான் எனக்கு வந்து முதல் நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி. அதுக்கு முன்னால் வந்து நான் சும்மா தர்க்கங்கள் தான் பண்ணிக்கிடுவேனே தவிர, சகோதரர்களுக்கு கருத்து பரிமாற்றம் தான் செஞ்சுக்கிடுவேனே தவிர மேடை ஏறி பேசுனது இல்லை. அதை அப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஒரு பயம். எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு பயம். இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம், என்னென்ன கேள்விகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து அதுக்கெல்லாம் உள்ள பதிலெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். சரியா? பிறகு 1 வாரம் 10 நாள் கழித்து சகோதரர் பிஜே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போது வந்து கேட்குறாங்க, என்ன ரெடி ஆகிட்டீங்களா
பதில் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாண்ணே ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேள்வியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த அச்சம்னாக்கா சாதாரண எல்லாருமே வரக்கூடியது தான். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் உங்களுக்கு அச்சம் வரவே வராது. என்னன்னா, எதை சொன்னாலும் நீங்கள் இந்தந்த கேள்விகள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சரை ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி வந்துவிட்டால் நீங்கள் தடுமாறி விடுவீர்கள். உங்களுக்கு பயம் வந்துடும், பதில் சொல்ல முடியாமல் போகும். எந்த கேள்வியும் வந்தாலும் பதில் சொல்லுவேன் என்ற ஒரு தைரியம் வரணும்னாக்கா அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க, நீங்கள் எந்த இதையும் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொன்னாங்க. எந்த செய்தியை சொன்னாலும் ஆதாரம் இல்லாத எதையும் சொல்லக்கூடாது, எதை சொன்னாலும் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கையில் வச்சு, அது இல்லாத செய்தி, ஆதாரம் இல்லாத எந்த தகவலையும் எந்த செய்தியையும் மக்கள் மத்தியில் வைக்கக்கூடாது. இது ஒன்றா. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய தகவலில் தவறு இருந்தால், தவறு இருப்பது சுட்டி காட்டப்பட்டால், உங்களுக்கு ஆம் இதில் தவறு இருக்குது, நான் விளங்கி கொண்டதில் தவறு இருக்குது என்பது உங்களுக்கு உணர்ந்தால் அந்த நிமிஷமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உங்களுக்கு இருக்கணும். தவறு சுட்டி காட்டப்படும் போது அந்த தவறை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற மனோபக்குவம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் போய் அந்த மேடையில் உட்காரும்போது உங்களுக்கு பயமே இருக்காது. எதுக்கு பயப்படணும்? நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியில் தவறு இருந்தால், சுட்டி காட்டப்பட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற சிந்தனை இருந்தால் உங்களுக்கு பயம் வரவே வராது. எப்படிப்பட்ட கேள்வியை நீங்கள் சந்திப்பீர்கள்? காரணம், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதை சரியாக நீங்கள் கணித்தீர்களோ அது தொடர்பான செய்தியில் மட்டும்தான் நீங்கள் பேசப் போகிறீர்கள். அதுக்கு மாற்றமான செய்தியாக இருந்தால், என்னுடைய நம்பிக்கையில் தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் நீங்கள் போனால் உங்களுக்கு பயம் வரவே வராது, பதஷ்டம் வரவே வராது, எதையும் சந்திப்பீர்கள் அப்படி சொன்னாங்க. செஞ்சு பாருங்க. இவர்கள் இந்த ஜாக்கிகள் ஏன் விரண்டு ஓடுறாங்கன்னு இப்போ வளர்ந்ததா? உண்மை என்பது வேறு என்பது அவர்களுக்கு தெரியும், மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது வேற ஒன்று செய்தி அவங்களுக்கு தெரியும். அடுத்ததாக 3 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம இந்த விவாத அழைப்புக்கு நம்ம சொல்லிட்டோமே, பிஜேயிடம் நாங்கள் விவாதம் செய்ய மாட்டோம் என்பதை நாங்கள் சொல்லிட்டோமே, பிறகு ஏன் விவாத அழைப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு வைக்கிறாங்க. இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் உங்களை விவாதத்துக்கு அழைக்கவில்லை. எங்கள் கருத்துக்களை நாங்கள் பதிவு வைத்தோம், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு வைத்தீர்கள். கடந்த 3 ஆண்டுகளில் பலதரப்பட்ட சர்ச்சையான செய்திகள் பேசியிருக்கிறோம். நாங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கு நீங்கள் எதிர்வாதம் வைத்தீர்கள். அப்பாஸ் அலி பேசினாரே, அப்பாஸ் அலியாக பேசினார். வைசூல் கர்ணியை பற்றி ஒரு சர்ச்சை வந்துச்சு. சகோதரர் பிஜே ஒரு கருத்தை பதிவு வைத்தார், அப்பாஸ் அலி எதிர்கருத்து பதிவு வைத்தார். அதுக்கு மறுப்பு தெரிவித்து சகோதரர் பிஜே மறுபடியும் பதிவு வைத்தார். அதோட முடிவு போயிட்டார். அதுபோல இந்த உம்முஹராம் சம்பவமாக இருக்கட்டும், இந்த பாலுகுடி ஹதீஸாக இருக்கட்டும், சாலிம் ஹதீஸாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் அந்த ஆரம்பகால சஹாபியா என்பதில் ஒரு சர்ச்சை வந்து அபு வாக்தர் லைசி என்பவரை பற்றி சர்ச்சை ஒன்றுச்சு. இது மாதிரி பல தரப்பட்ட சர்ச்சை, பல விஷயங்களை பற்றி சர்ச்சைகளாக பேசிக்கொண்டவை தவிர அவங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னாங்க, நம்மளுடைய நிலைப்பாட்டை சொன்னோம். உங்களுடைய நிலைப்பாட்டில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி நாங்கள் பேசினோம், எங்களுடைய நிலைப்பாட்டில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி நீங்கள் பேசினீர்கள். நாங்கள் உங்களை விவாதத்துக்கு அழைக்கவில்லை. எப்போ விவாதத்துக்கு அழைக்கிறோம்னா,
முதல் முறையாக இந்த நூஹ் நபி சம்பந்தமாக அப்பாஸ் அலி ஒரு வீடியோ போடுறார். அப்பாஸ் அலியாக தன்னுடைய கருத்து என்று பதிய வைத்து போட்டிருந்தால் அல்ல, இவர் ஜாக்கு சார்பாக ஜாக்குடைய கருத்தாக பதிய வைத்து முதல் முறையாக நூஹ் நபியை பற்றிய ஒரு செய்தியை பதிய வைக்கிறார். அந்த ஹதீஸை பற்றி எதிர்கருத்தை பதிய வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சகோதரர் ரஹ்மத்துல்லாஹ் ஃபிர்தௌசி, நாங்கள் இனிமேல் இப்படித்தான் நடந்து கொள்வோம். அவர் இந்த நூஹ் நபி சம்பந்தமாக செய்திகள் எல்லாம் பதிய வச்சுட்டு, இந்த ஹதீஸ் மறுப்பாளர்களுக்கு எதிராக நாங்கள் களமிறங்க போகிறோம், நாங்கள் போருக்கு இறங்கி வந்துவிட்டோம், இனிமேல் எங்கள் பாதை இப்படித்தான் இருக்கும், இப்படிப்பட்ட கருத்து உள்ளவர்களுக்கு எதிராக களமாடுவதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கும் அப்படின்னு பதிய வைக்கும்போது, அப்போ செய்தியை சொல்லும்போது தான் அப்போ ரெடி ஆயிட்டாங்க, நம்மோடு கருத்து மோதலாக எடுத்துக்கொள்வதற்கு, கருத்தை நேருக்கு நேர் விவாதத்தை சந்திக்கும் அளவுக்கு இவர்கள் ரெடியாகி விட்டார்கள் என்ற எண்ணத்தில் தான் உங்களுடைய வாய்மொழி அந்த ஆதாரத்தை வைத்து தான் விவாத அழைப்பே கொடுக்கப்படுகிறது. ரஹ்மத்துல்லாஹ் அப்படியே சொல்றார், விடமாட்டோம். யாரெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, ஹதீஸ்களை மறுக்கிறாங்கல்ல, அவங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படியே சொல்றாரு. அதற்கு பிறகுதான் விவாத அழைப்பே கொடுக்குறோமே தவிர அதுக்கு முன்னால் நாம் கூப்பிடலை, உங்களை நாங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள், கொள்கையை விமர்சனம் செஞ்சால் சரி, அது கூட சேர்ந்து அவரை ஒரு தனிப்பட்ட நபரை அவருடைய பெயரை சொல்லி, சகோதரர் பிஜேயை பெயரை சொல்லி நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். அவரை வழிதவறி போய்விட்டார், காரிஜியாக மாதிரி போயிட்டார் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க. ஃபஜ்ர் தொழுவ போறதில்லை, சுன்னத் தொழுவ போறதில்லை அப்படின்னு சொல்றீங்க. அவரை குறிப்பிட்டு மையப்படுத்தி நீங்கள் பேசுகிறீர்கள். அப்ப அதற்கான பதிலை அவர் தானே சொல்லணும். நீங்கள் உங்களுடைய வாதங்களில் அவரை மையப்படுத்தி செய்தியை சொல்கிறீர்களா, அவரை மையப்படுத்தி செய்திகளை சொல்கிறீர்களா இல்லையா, அவரை பெயர் சொல்லியே சொல்கிறதா இல்லையா, அதுக்கு அவர் தானப்பா பதில் சொல்லணும். பதில் சொல்ற வாடான்னு கூப்பிட்ட மட்டும் வரமாட்டேங்கிறீங்க. அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க, அவரை மையப்படுத்தி சொல்றீங்க, அவர் பேரை சொல்லி சொல்றீங்க. நீ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை முன்னால வந்து வை, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஓடி ஒளியறீங்க. ஏன் கூப்பிடுற, ஏன் விவாதத்துக்கு கூப்பிடுறார், நீங்க ஏப்ப அவரை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. பொதுவாக கருத்து சொன்னால் சரி, தௌஹீத்வாதிகள் இப்படி இருக்கிறாங்க, ஹதீஸ் மறுப்பாளர்கள் நீங்க எப்போ சொல்றீங்களே, நீங்க வந்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் சொன்னா அவங்க உங்களை குரான் மறுப்பாளர்கள் அழகாக சொல்லிட்டு போயிடுவோம். குரானுக்கு ஒரு ஹதீஸ் முரண்பட்டாலும் சரி, குரான் வசனத்துக்கு அந்த ஹதீஸ் முரண்பட்டாலும் சரி, நான் ஹதீஸை அங்கீகரிப்பேன்னாக்கா நீ குரானை மறுக்கிறேன், அதான் உன்னுடைய கருத்து. உங்கள் கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் விவாதத்தை சந்திப்பீர்கள். உங்களால் சந்திக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இதுதான், கொள்கையில் உறுதி இல்லை. எதை நீங்கள் சொல்கிறீர்களோ, எதை மக்களிடம் எடுத்து சொல்கிறீர்களோ, அதை நான் பாமரனுக்கு ஒரு செய்தி, ஆய்வாளனுக்கு வேறொரு செய்தி, ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு ஒரு செய்தி, ரெக்கார்டிங் பண்ணிக்கிறவங்களுக்கு வேறொரு செய்தி, பொது மேடையில் பேசுவதற்கு வேறொரு செய்தி, எங்களுடைய ஃபத்வா வேற அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதால் தான் உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை, விவாதங்களை சந்திக்க முடியவில்லை. இதுதான் காரணமே தவிர நீங்களாக சீண்டி பார்ப்பதும், அவரை பெயர் சொல்லி அழைத்து நீங்கள் விமர்சனம் செய்வதும், உங்களுடைய விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ வான் கூப்பிட்டால் நாங்கள் ஓடி ஒளிவதும் கேவலமான, மிக மிக கேவலமான ஒரு பாதை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இவர்கள், இந்த ஜாக்கிகள், இந்த அயோக்கியர்கள் அப்படிதான் சொல்லணும். காரணம் என்னென்னா, வேஷம் போடுறாங்க. நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம், எங்களை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் சொர்க்கத்துக்கு வழியை காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கூட்டத்தை தக்க வச்சுக்கிடணும், அப்போ தான் நமக்கு ஒரு சவுதியிலேருந்து வருமானம் வரும்,
சவுதியிலேருந்து பணம் வந்து கொட்டும். இது நம்ம இடையில ஒரு இயக்கம்னு ஒன்று நடத்தணும், பேரளவில் ஒரு இயக்கம்னு வச்சுக்கிட்டு நம்ம நடத்திக்கிட்டு இருந்தால் போதும். அப்போ தான் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். உள்ளது கலைஞ்சு போச்சுனாக்கா ஒன்றும் தேராது. விவாதம் என்று போய்விட்டால் எல்லாம் போயிடும். அப்படிங்கிற உள்ளச்சம் பயம் இருப்பதால் தான் அவங்களுடைய நிலைப்பாடு வேற, அவங்களுடைய கொள்கை வேற, வெளியில் சொல்லக்கூடிய செய்தி வேற என்று இருப்பதால் தான் அவர்களால் இந்த விவாதங்களை ஏற்க முடியவில்லை, ஏற்க வேண்டாம். மக்களாக நீங்கள் ஒரு விவாதம் என்று ஒன்று நடந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? 2 பேருடைய கருத்தை நீங்கள் பார்த்து எது சரி என்று முடிவு எடுப்பீங்கள்ல, அதே போலத்தான் இந்த செய்தியை நாங்கள் பதிவு வைக்கக்கூடிய செய்தியை பார்த்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்து முடிவெடுங்கள். யாரையும் தக்லீத் செய்யாதீர்கள். தக்லீதை எதிர்ப்பதற்காக, தக்லீது கூடாது என்று சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஜமாத்து தான் இது. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க முதிருக்கு கட்டுப்படு, முதிர் சொல்லக்கூடிய மார்க்க செய்திக்கு கட்டுப்படு சொல்லலாம். அப்படி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம், அதுக்கு நீ கட்டுப்படு. அவர்களுடைய என்ன, அவங்களுடைய அறிவுக்கு ஆய்வுக்கு எது சரி என்று படுகிறதோ அதுதான் மார்க்கம். கட்டுப்படு, எங்களை தக்லீது செய். எவனா சொல்லுவான் அந்த வார்த்தையை? இவர்கள் சொல்கிறார்கள். மார்க்க ஆய்வுக்கும் முதிர்க்கு கட்டுப்படு. யார் சொல்லுவா அந்த வார்த்தையை? ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் சொல்லுவானா? இவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் அறிவிப்பை செய்கிறார்கள், இவர்கள் பைலாவிலே இருக்கு. இவர்கள் விவாதத்துக்கு வர தேவையில்லை. சகோதரர் சொல்ல போனால் சகோதரர்கள் சொல்வது போல செத்த பாம்புகள், அடிப்பதில் பிரயோஜனம் இல்லை. அடித்தே கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள், வர வேண்டாம். மக்கள் உணர்ந்து கொள்வார்கள், செய்தியை பார்க்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். எனவே சகோதரர்களை, ஆக்கப்பூர்வமான பல செய்திகள், பல செயல்கள், பல தாவாக்கள் நம்மிடம் இருக்கிறது. அதன் பக்கம் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். நம்முடைய தாவாவை சமுதாயத்துக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் மறுமைக்காகவும் சிந்தித்து முடிவெடுங்கள். சரியான பாதையை தேர்ந்து விடுங்கள். யார் சொல்கிறார் என்பதை பார்க்காதீர்கள். சொல்பவர்களுடைய சொல்லக்கூடிய செய்தியில் சத்தியம் இருக்கிறதா என்பதை உங்கள் அறிவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரியுமோ, எந்த அளவுக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொண்டு உங்களுடைய பாதையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுதான் சிறந்த பாதையாகவும் ரப்புல் ஆலமீனுடைய சரியான பாதையாகவும் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆகிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.